بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கம் ஏற்பாட்டில் தற்போது மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இரண்டாவது மாநிலம் தழுவிய உயர்கல்வி மாநாட்டிலே நாம் மதிய அமர்விலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினிய மாணவ கண்மணிகளே, பெற்றோர்களே, இந்த உலகத்தில் முதல்ல இறங்கின வசனம் அப்படிங்கிறது இக்ரா. இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். இந்த வசனத்தை தான் அல்லாஹ் தஆலா முதல்ல இந்த உலகத்தில் இறக்குனா அப்படிங்கிறது தெளிவாக நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த இக்ரா அப்படிங்கிற வசனம் இறங்கக்கூடிய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தருணம், அது எப்படிப்பட்ட தருணமாக இருந்தது அப்படிங்கிறத நாம் எல்லாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்னைக்கு நாம உட்கார்ந்துருக்கிறோம் பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு உட்கார்ந்துருக்கிறோம். பெற்றோர்களுக்கு அடுத்தது என் பிள்ளை என்ன படிக்க வைக்கிறதுங்கிற பிரச்சனை, பிள்ளைக்கு எனக்கு சரியான நட்பு வட்டாரம் கிடைக்குமா, என்னுடைய எதிர்காலத்திற்கு சிறப்பான சாய்ஸை இவர்கள் வழிகாட்டுவார்களா அப்படிங்கிற பிரச்சனை. இது மட்டுமல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு நாம் அமர்ந்திருக்கிறதை விடவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துனியாவில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளை உள்வாங்கியவர்களாக, இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்றதுக்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குகையில் போய் உட்கார்ந்தாங்க. அப்போ என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி உட்காரும் போது தான் அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வை சொல்லியிருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச அப்ளிகேஷனில் ஏதாவது ஒன்றுக்கு அல்லாஹ் தீர்வை சொல்லியிருக்கலாம். அல்லாஹ் ஒட்டு மொத்தத்துக்கு சேர்த்து ஒரே தீர்வை சொன்னா இக்ரா, என்ன? ரீட், படிப்பீராக, ஓதுவீராக, கல்வியை கற்றுக்கொள்வீராகன்னு அல்லாஹ் சொன்னான். அப்போ அப்படிப்பட்ட கல்வி உலக கட்டமைப்பை மாற்றக்கூடியது, குடும்ப கட்டமைப்பை மாற்றக்கூடியது, நம்ம பிள்ளைகளை எம்பவர் விமனாக மாற்றக்கூடியது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுதான் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் அந்த கல்வி எப்படிப்பட்ட கல்வியாக அமைய வேண்டும், எதற்கான கல்வியாக அமைய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்குள்ள தெளிவின்மை இருப்பதனால தான் இது மாதிரியான வழிகாட்டிகளுடைய தேவை இருக்கின்றது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில் அடிப்படையாக இருப்பது கல்வி அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த கல்வியை, அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியை நாம் எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி என்பது வெறும் பொருளாதாரத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து நவர்த்தி கொண்டு போக முடியாது. அது இன்ன பிற விஷயங்களையும் சொல்லித்தான் என்ன பண்ண முடியும், பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியில் மாற்றத்தை உருவாக்க முடியும். பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி என்பது அவர்களுக்கான ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க பாருங்க. அவர்களுக்கான குடும்ப வாழ்வு, சமூக வாழ்வு, அவர்களுடைய தனி மனித வாழ்வு, இது அத்தனையிலும் அவர்களை செழுமைப்படுத்தினால் அந்த கல்வி என்பது அவர்களுடைய குடும்பத்திற்கு பிரதிபலிக்கும், அடுத்த சந்ததிக்கு பிரதிபலிக்கும், அடுத்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அப்போ பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி வெறும் பொருளாதாரத்தை மட்டும் மையமாக இல்லாமல் இத்தனை விஷயங்களையும் என்ன பண்ணணும், கண்காணிக்கக்கூடிய, இத்தனை விஷயங்களையும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட பெண்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கல்வியில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, பெண்களை கல்வி பணியின் பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களும் அவர்களுக்கு கையாள்வதற்கான திறமையுடைய பெண்களாக நம்முடைய பெண் குழந்தைகள் உருவாகி வருவார்கள். ஒரு சப்ஜெக்டில் நாலேஜ் வேணுமா, அதுவும் கிடச்சிரும். ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும், தலைமைத்துவம் எப்படி, நிர்வாகத்திறமை எப்படி, இப்படி எல்லா விஷயத்திற்கும் உள்ள ஒரு குழந்தையாக, ஒரு பெண்மணியாக நம்முடைய பிள்ளையை உருவாக்கணும் அப்படின்னா அவர்களை நாம் அவசியம் எதற்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா மிகச்சிறந்த கல்வியாளர்களாக அவர்களை கொண்டு வர வேண்டும். அப்படி கல்வியாளர்களாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும். அந்த கல்வியாளருக்கு அவசியம் இருக்க வேண்டிய இன்னொரு பண்பு என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் நாலேஜும் இருக்கணும், அவர்களுக்கான மார்க்க அறிவும் இருக்கணும். இஸ்லாமிய கல்வியும் இணைந்த கல்வி இருந்தால் மட்டும்தான் இப்போ நம்ம பேசின அத்தனை விஷயமும் அவர்களுக்கு சாத்தியப்படக்கூடியதாக இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி குறிப்பிடும் போது நான் ஒரு ஆசிரியராகவே அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி பெருமிதமாக சொல்றாங்க.
ஒரு ப்ரௌடாக சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஆசிரியராக அனுப்பப்பட்டுள்ளேன். அப்போ ஒரு ஆசிரியராக ஒரு பெண்ணை நாம் உருவாக்கணும் அப்படின்னா அவர்களால் அவர்களுடைய குழந்தைகளுக்கு அடுத்தடுத்த சந்ததிகளத்தில் மிகப்பெரிய அறிவினுடைய தாக்கம், மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது சாத்தியப்படக்கூடியதாக இருக்கும். அப்போ நம்மளுடைய பெண்களை நாம் அவசியம் கல்வித்துறையிலே கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இன்னைக்கு நம்மளுடைய அன்னை கதீஜா கலை அறிவியல் மகளிர் கல்வியினுடைய உளவியல் துறையினுடைய 3ஆம் ஆண்டு மாணவிகள். இந்த மாணவிகள் தான் இப்போ உங்கள் முன்னாடி ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி அவர்கள் மிகச்சிறந்த கல்வியாளர். இன்னைக்கு நம்ம படித்து முடிச்சோன்னா சர்டிஃபிகேட் சிஸ்டம் கொண்டு வந்தோம் பாருங்க, அதனுடைய முன்மாதிரியே இவங்க தான். இவங்க வடிவமைச்சு காமிச்சு தான் இன்னும் இருக்கக்கூடிய உலகமே பின்பற்றிட்டு இருக்கு. அதை கொண்டு வந்தது ஒரு இஸ்லாமிய பெண்மணி, முஸ்லீம் பெண்மணி, முதல் பல்கலைக்கழகத்தை நிறுவினார் அப்படின்ட்டு அவங்களுடைய அந்த நிகழ்ச்சியில் சொல்லி காட்டுனாங்க பாருங்க. அந்த ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெண்மணி ஒரு உலக மாற்றத்திற்கு, ஒரு சமூக மாற்றத்திற்கு அவங்க யூனிவர்சிட்டியில் படித்து அவ்வளோ பெரிய ஸ்காலர்ஸ் உருவாகி இருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு நாம் இஸ்லாமிய பெண்களுக்கு கல்வி வரலாறை சொல்லும்போது தவிர்க்க முடியாமல் கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய நபராக இவர் இருக்கிறார். அப்படின்னா ஆரம்ப கட்ட ஆசிரியர், அதற்கு பின்னால் கல்வியாளர், அதற்கப்புறம் மிகப்பெரிய நிர்வாகியாக ஏற்படப்பட்ட ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கையினுடைய புரட்சி தான் ஒரு யூனிவர்சிட்டியை உருவாக்கியிருக்கு. ஸோ நம்மளுடைய பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான நாலேஜஸ் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி என்பது அவங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜை கொடுக்கணும். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் படித்தாலும் சரி, எந்த துறை எடுத்து நீங்கள் படித்தாலும் சரி, அந்த துறை சார்ந்த தெளிவான ஒரு அறிவு இருக்கக்கூடியவர்களாக உங்களை அது உருவாக்க வேண்டும். இது முதல் விஷயம். அதோடு சேர்த்து இப்போ நம்மளுடைய அன்னை கதீஜா கலை அறிவியல் மகளிர் கல்லூரியிலையும் சரி இந்த ஃபார்முலாவை அடிப்படையாக கொண்டு தான் நாங்கள் அவர்களுக்கான பாடங்களை வடிவமைத்து கொடுத்துட்ருக்கோம். முதல் விஷயம் சப்ஜெக்ட் நாலேஜ். ரெண்டாவது லாங்குவேஜ் எஃபிஷியன்சி. மாணவிகளுக்கு லாங்குவேஜ் எஃபிஷியன்சி கொடுக்கப்படுது. அதே மாதிரி அவர்களுக்கான இஸ்லாமிக் நாலேஜ், அவர்களுக்கு 3 வருட இளங்கலை பட்டப்படிப்போடு சேர்த்து இஸ்லாமிய கல்வி இணைக்கப்பட்ட ஒரு கரிக்குலம் டிசைன் பண்ணப்பட்டு அதுவும் அவர்களுக்கான பயிற்றுவிப்பு முறையாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. 3 வருஷத்தினுடைய இறுதியில், 3ஆவது ஆண்டினுடைய இறுதியில் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்து 3 நாள் தொடர் பயிலரங்கம் தமிழகத்தினுடைய தலை சிறந்த கல்விமான்கள்லாம் வரவழைச்சி ஒரு ஸ்கூலை எப்படி நம்ம ரன் பண்ணுறது, அதுக்கான சிஸ்டம் என்ன, அதுக்கான எல்லா விதமான முறைகள் என்ன, அதுக்கான அஃபிலியேஷன் கைட்லைன்ஸ் என்ன, அதில் வரக்கூடிய சிக்கல்களை எப்படி தீர்ப்பது, அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய கல்வியை எப்படி வடிவமைப்பது, இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு தொகுப்பாக வழங்கப்பட்டு பேச்சுலர் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்கூல் எஜுகேஷன் என்று ஒரு பாடத்திட்டமும் வடிவமைக்கப்பட்டு அதுவும் அவர்களுக்கு பயிற்சிவிப்பு முறையாக நம்மளுடைய கல்லூரியில் கொடுத்துட்டு வரோம். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களிலும் எங்களுடைய கல்லூரியிலிருந்து வெளியாகிய மாணவிகள், குறிப்பாக இன்றைக்கி கூட 2-3 பேர் வாலண்டியர்ஸாக வந்திருக்கிறாங்க. இங்கே கோயம்புத்தூர்லேயே ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கிறாங்க. இது மாதிரியான சில பணிகள் இருக்கிறாங்க. மட்டுமல்லாமல் தமிழகம் அல்லாமல் அயல் மாநிலங்களில் இருக்கிறார்கள். வெளிநாடுகளிலும் என்ன செய்துட்ருக்காங்க அப்படின்னா சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்குறாங்க, பிரின்சிபலாக இருக்கிறாங்க, கரிக்குலம் டிசைனர்ஸாக இருக்கிறாங்க. இது மாதிரியான மிக முக்கிய பணிகளில் பெண்களை ஈடுபடுத்த வேண்டிய அவசியம் இன்னும் நிறைய இருக்குது. இதில் ஒரு சின்ன பார்ட்டை தான் அன்னை கதீஜா கல்லூரியின் மூலமாக எங்களால் ஒரு சிறு லெவலுக்கு தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியுது. இன்னும் அதிகமாக பெண்களுடைய தேவை இருக்குது. கல்வித்துறையில் பெண்கள் வரணும், கல்வியாளர்களாக பெண்கள் உட்காரணும். நீங்கள் கல்வியாளர்களாக உங்களை தரம் உயர்த்தி கொள்ளணும் அப்படின்னா அன்பிற்கினிய மாணவிகளே கவனிங்க, நீங்கள் கல்வியாளர்களாக உங்களை தரம் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு 3 வருஷ இளங்கலை படிப்பு மட்டும் பத்தாது. தொடர்ச்சியாக நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அதிலேயே நீங்கள் தொடர்ச்சியாக முதுகலை பட்ட படிப்பு படிக்கணும். ஆசிரியர் கல்வியியல் சார்ந்த படிப்புகள், பிஎட்னு சொல்லக்கூடிய படிப்புகள், எம்ஃபில் பிஹெச்டின்னு சொல்லக்கூடிய ஆய்வு படிப்புகள், இந்த பிஹெச்டி வரைக்கும் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களால் மிகச்சிறந்த கல்வியாளர்களாக உருவாகி வர முடியும். ஏன்னா சமூகத்தினுடைய தேவைகள் அவ்வளோ இருக்குமா, சமூகத்தினுடைய அவசியம் அவ்வளோ இருக்குது. இந்த கல்வியை கொடுப்பதனால இவர்கள் குடும்ப வாழ்விலும் மிளிர முடியும், அதே லெவலில் என்ன பண்ண முடியும், சமூக வாழ்விலும் அவர்கள் இருக்கக்கூடிய ஊர்களிலும் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த பெண் குழந்தைகளால் உருவாக்க முடியும். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இப்போ ரீசெண்டாக நாங்கள் கடந்த 12ஆம் தேதி நடத்தின பட்டமளிப்பு விழாவில் எங்களுடைய கல்லூரியினுடைய மாணவிகள் 470 யூஜி பிஜி மாணவிகள் ஆலிமா முபல்லிகா பட்டத்தோடு சேர்ந்து யூஜி பிஜி வாங்கினாங்க. அதனுடைய ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. அவர்களுக்கான பட்டங்கள் வழங்கப்பட்டது. இதோடு சேர்த்து இல்லாமல் மாணவிகளுக்கு தொடர்ச்சியாக ஸ்பெஷல் லெக்சர்ஸ், வெளியிருந்து வரக்கூடிய கெஸ்ட் லெக்சர்ஸ் வச்சு ஸ்பெஷல் வகுப்புகள்
அதாவது யூனிவர்சிட்டி பாடம், இஸ்லாமிய கல்வி பாடம், அதோடு சேர்த்து இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக வாழ்வினை எதிர்கொள்ளக்கூடியதுக்கான வாழ்வியல் பாடங்களை, அது இஸ்லாமிய உளவியலாக இருக்கலாம், அதே போன்று அவர்களுக்கான ஸ்பெஷல் வகுப்புகளாக இருக்கலாம். இதெல்லாம் வெளியிருந்து வரக்கூடிய ஃபேக்கல்டிஸை வச்சு சிறப்பு வகுப்புகள் நிறைய கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் இது மாணவிகளை அடிக்கடி ஃபீல்ட் ட்ரிப், வெளியே அழைச்சிட்டு போகக்கூடிய நிகழ்ச்சிகள். உளவியல் துறை மாணவிகளுக்கு ஸ்பெஷலாக அவர்களை தனியாக அது சார்ந்த பயிற்சிக்களம் எங்கவோ அங்கே அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள். விளையாட்டு விழா கட்டாயம், விளையாட்டை தவிர்க்க விடமாட்டோம். அதுலேயும் மாணவிகளை ஈடுபடுத்தி, ஏன்னா உடல் உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கணும், ரெண்டுமே ஒரே லெவலில் ஆரோக்கியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஃபிசிக்கல் எஜுகேஷன் ட்ரைனிங் கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் மிகச்சிறப்பாக நம்முடைய அன்னை கதீஜா கல்லூரியில் சிறப்பாக மாணவிகளை கல்வியாளர்களாக தரம் உயர்த்திட்டு இருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்னை கதீஜா கல்லூரியினுடைய மிக முக்கிய நோக்கம் எதுவாக இருந்தது அப்படின்னா, இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களுக்கான ஆசிரியர்களையும் முதல்வர்களையும் அதற்கான சிலபஸ் ஃப்ரேமிங் பண்ணக்கூடிய கல்வியாளர்களையும் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான படியை அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறப்பாக நிறைவு செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த தமிழகத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்முடைய கல்லூரியில் பயின்ற மாணவிகள் மிகச்சிறப்பாக அவர்களுடைய பணியை செய்து வருகின்றார். அதுபோல நம்முடைய ஒரு துணை நிறுவனம் அன்னை கதீஜா அகாடமியின் கீழ் இயங்கி வரக்கூடிய தாருஸ்ஸலாம் ஸ்கூல் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் ஃபார் கேர்ள்ஸ் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th அட்மிஷன் போடுறோம், 6th அட்மிஷன் போடுறோம், அப்புறம் 11th அட்மிஷன் போடுறோம். 5 வருட 3 வருட முபல்லிகா கோர்ஸ், ஆலிமா கோர்ஸ், இது மாதிரியான வகுப்புகளையும் வைத்து மத்திய அரசினுடைய தரம் வாய்ந்த NIOS பாடத்திட்டத்தில் அவர்களை மத்திய அரசினுடைய தேர்வையும் எழுத வச்சு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக அந்த ஸ்டூடெண்ட்ஸை வெளியே அனுப்புகிறோம். அதாவது டிகிரிக்கு நம்மள்கிட்ட வராங்க, அதுக்கு முந்தைய காலகட்டத்திலே அவர்களுக்கான பயிற்சிகளை கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். இதெல்லாம் சாதாரண முயற்சி இல்லை. நான் 15 நிமிஷத்தில் பேசிட்டு போகிற விஷயம் கிடையாது. பல அமர்வுகள் பேசி பல முறை அதற்கான முயற்சிகள் எடுத்து ஒரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி குழந்தைகளுக்கான பேச்சாற்றல், எழுத்தாற்றல், அவர்களுக்கான தலைமைத்துவம் இத்தனையும் பெண்களுக்கு கொடுத்தாதான் அவர்களை கல்வியாளர்களாக உருவாக்க முடியும். வெறும் யூனிவர்சிட்டியுடைய 3 வருஷ டிகிரி மட்டும் பத்தாது, இல்லை 3+2 வருஷ டிகிரி மட்டும் அவர்களை மிகச்சிறந்த கல்வியாளர்களாக உருவாக்கிறாது. அது வெறும் பட்டப்படிப்பாக போயிடும் அப்படிங்கிறதுக்காகத்தான். நம்ம காலையில் இஸ்மாயில் சார் பேசும்போது கூட சொன்னாங்க பாருங்க, அதுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா பட்டப்படிப்பு வேஸ்ட்டாக போயிடும்ட்டு. அந்த பயிற்சியை கொடுக்கறதுக்கு தான் நம்ம மிகப்பெரிய முயற்சி எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் அதில் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக, மிகப்பெரிய சக்ஸஸ் என்றே தான் சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக போய்கொண்டிருக்கின்றோம். சமூகத்தினுடைய தேவைகள் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை, பெண் கல்வியாளர்களுடைய தேவைகள் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. அதிகமான பெண்களை கல்வித்துறையின் பக்கம் அனுப்பணும். ஒவ்வொரு வீட்டிலே இருக்கக்கூடிய ஆண்களை, அதை பெற்றோர்களை நாங்கள் திருப்பியும் கேட்குறது என்னென்னா, உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களை கல்வித்துறைக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அது சேஃபான ஜோன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த ஜோன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைத்த ஒரு சிறப்பான ஜோன். அதுக்குள்ளே வரும்போது அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், நம்மளுடைய குடும்பத்தையும் நம்மளுடைய வாழ்வையும் எல்லாத்தையும் பரக்கத்துள்ளதாக ஆக்கி வைப்பான். சமூக அந்தஸ்து கிடைக்கும். அதே மாதிரி நமக்கான ஒவ்வொரு விஷயங்களுமே ஃபுல்ஃபில் ஆகும். இன்றைக்கி பொருளாதாரத்தில் கூட டீச்சிங் செக்டர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாத்தையும் விட கம்பேர் பண்ணும்போது நல்ல ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்கும். நான் இன்றைக்கி தேவையை கணக்கு பண்ணி இந்த செய்தியை உங்களுக்கு பதிய வைக்கிறேன், அவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ். ஆக நம்மளுடைய எண்ணங்களில் இன்னும் மிகச்சிறந்த கல்வியாளர்களாக நம்முடைய பெண்களை உருவாக்க அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.